அவனுக்கு கர்சர் எனர்ஜி இல்ல, பிரீதிங் டெக்னிக் இல்ல, ஏன் எந்த விதமான பிளாஷி மேஜிக்குமே இல்ல. அவங்களோட சென்ஸ்க்கு இவன் ஒரு கோஸ்ட் மாதிரி, ஒரு வாய்ட். ஆனா இப்ப வேர்ல்டுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் 12 டீமன்ஸை இப்ப வேட்டையாட போறான். இது வெறும் பவர் பேட்டில் கிடையாது, இது ஒரு டாக்டிக்கல் நைட்மேர். இன்னைக்கு நம்ம இம்பாசிபிள சிமுலேட் பண்ண போறோம். டோஜி ஃபுஷிகிரோ அவனோட எவன்லி ரெஸ்ட்ரிக்டட் பாடி அண்ட் கர்சர் டூல வச்சு மொத்த 12 கிசுகி எம்பையரையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியுமா? அப்படி ஒரு வேலை அவங்க எல்லாருமே அவன் ஜெயிச்சுட்டா அவங்களோட கிங்கை ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அடி விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸை புரிஞ்சுக்கணும். இது ஒரு அசிமெட்ரிக் வார்ஃபேர். ஒரு பக்கம் டோஜி ஃபுஷிகிரோ இவனோட பவர் ஆப்சன்ஸ் தான். கர்சர் எனர்ஜி இல்லாததால டீமன்ஸோட மெயின் சென்ஸுக்கு இவன் இன்விசிபிளா இருப்பான். அவனோட வெப்பன்ஸும் ஜஸ்ட் ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, அது எனிமியோட பவரை நல்லிஃபை பண்றதுக்காகவே டிசைன் பண்ணது. இன்வெர்டட் ஸ்பியர் டெக்னிக்கை கேன்சல் பண்ணிடும், அவனோட ஸ்ட்ரென்த் டிஃபென்ஸை உடைச்சிரும். இவன் ஒரு பிரெடேட்டர், எதுவும் பேசாம ப்ரூட்டல் ஃபோர்ஸை வச்சு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ற ஒருத்தன். இன்னொரு பக்கம் தி 12 கிசுகி அவங்களுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்ஸ்டன்ட் ரீஜெனரேஷன், ரியாலிட்டியை மாத்திர பிளட் டீமன் ஆர்ட் அண்ட் இது கூட 100 years எக்ஸ்பீரியன்ஸ். பட் இங்க அவங்களோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் தான் அவங்களோட வீக்னஸ். அவங்க எப்பயுமே பேட்டில் ஸ்பிரிட் அண்ட் எனர்ஜியை சென்ஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ணுவாங்க. பட் டோஜி கிட்ட அவங்க ரேடார் பிளாங்கா தான் இருக்கும். இஸ் தி அல்டிமேட் ஆம்பியூஸ் பிரெடேட்டர் அண்ட் லோயர் மூன்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு ஃபைட்டே கிடையாது, இது ஒரு சிஸ்டமேட்டிக் கல்லிங். என்ன அவனோட ட்ரீம் மேஜிக்கை யூஸ் பண்ண ட்ரை பண்றானா, அது இன்வெர்டட் ஸ்பியரோட ஆறாம் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுலயும் அது ஏன் ஒர்க் ஆகலன்னு அவனுக்கு புரியவும் புரியாது. ரூயோட த்ரெட்ஸ் ராக்ஸே ஸ்லைஸ் பண்ணும். பட் இங்க அவனோட பெர்செப்ஷனுக்கு முன்னாடியே டோஜி அதை பிடிச்சி உடைச்சிருவான். இவன் வராது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. டோஜி டீமன்ஸை பார்க்க மாட்டான், அவங்களோட ஸ்ட்ரக்சரல் வீக் பாயிண்ட்ஸை தான் பார்ப்பான். ஸோ அவங்களோட அரகன்ஸ், தனியா மாற்ற சிச்சுவேஷன் அண்ட் அவங்களோட சென்சரி பிளைண்ட் ஸ்பாட்டை தான் அவன் யூஸ் பண்ணிப்பான். அவங்களோட ரீஜெனரேஷனும் இவனோட டிஸ்மெண்டல் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி வேஸ்ட் தான். ஸோ லோயர் டீமன்ஸை முடிக்கிறது இவனுக்கு ஒரு சேலஞ்சே இல்லை. இட்ஸ் லைக் ரூல்ஸ் மாறிடுச்சு. இப்போ ஒரு புது அண்டர் வந்துட்டான்றதுக்கான ஒரு மெசேஜ். நான் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்குது. அப்பர் மூன் 6 கியோட்டரோ அண்ட் டாக்கி இது ஒரு குழப்பமான பேட்டில். காசிங்க 2 டார்கெட்ஸா இருந்தாலும் ஒரே மைண்ட் தான். டோஜியால சும்மா அடிச்சுட்டு போக முடியாது. இப்போ அவனுக்கு புது டாக்டிக் வேணும். சோ அதுக்கு அவங்க சைனர்ஜியை அவங்களுக்கு எதிராக திருப்புறான். டாக்கிய ஒரு வெப்பனா மாத்தி அவன் அண்ணன் மேல அட்டாக் பண்றான். இன்வெர்டட் ஸ்பியர் இருக்கிறதால அவங்க பாய்சனோட எஃபெக்ட் அது ஈஸியா நல்லிஃபை பண்ணிரும். இது ஒரு ராவான வயலண்ட் ஃபைட். ஆனா டோஜியோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி அவங்களால நிக்க கூட முடியாது. அப்புறம் அந்த வியர்டான டெக்னிக்ஸ், கியோகோவோட பார்ட்ஸ், ஹண்டெங்கோட பிரிஞ்சு போற க்ளோன்ஸ், இது டோஜியோட அடாப்டபிலிட்டிக்கு ஒரு பெரிய டெஸ்ட். பட் அவன் மணிக்கணக்கா உட்காந்து ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட மாட்டான். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஆன் ஸ்பாட்ல அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடுவான். டீகாய்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தன்னோட பியூர் இன்ஸ்டன்ட்டை வச்சு ரியல் த்ரெட்டை கண்டுபிடிக்கிறான். தென் ஒரு டெக்னிக் அது ஃபுல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அதை ஷேட்டர் பண்றான். அவன் அவங்களோட மேஜிக்கை ஓவர் பவர் பண்ணல, அந்த சிஸ்டமையே மொத்தமா டிஸ்டர்ப் பண்றான். லைக் மூசனோட பெர்ஃபெக்ட் மிஷின்ல ஒரு வெஞ்ச் மாதிரி. இப்பதான் 2 அபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ் மீட் பண்றாங்க. ஆகாசா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்றதுக்காகவே வாழ்ற ஒருத்தன். அவனோட அல்டிமேட் டெக்னிக்கான காம்பஸ் நீடில் ஃபைட் ஸ்பிரிட்டை ரீட் பண்ணும். ஆனா டோஜி இங்க ஒரு பிளாங்க் பேஜ் மாதிரி. லைஃப்லயே முதல் தடவை ஆகாசாவால ரீட் பண்ண முடியாத ஒரு சுப்ரீம் ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்றான். அவனோட ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவுமே வேலை செய்யாது, வெறும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லை வச்சுதான் சமாளிக்கணும். ஆனா எதுல டோஜி அவனோட வெப்பன்ஸை வச்சு லேத்தல் எஃபிஷியன்ட்டோட நிக்கிறான். டோஜியோட ஸ்பியர்ல போடுற ஒரு அடியும் ஆகாசாவோட கீயை டிஸ்டர்ப் பண்ணி நிறைய ஓப்பனிங்ஸை கிரியேட் பண்ணுது. இது ஒரு பேட்டில் ஆஃப் அட்ரிஷன். அண்ட் இந்த மாதிரி பொறுமையா நடக்கிற ஃபைட்ல ஜெயிக்கிறதுக்கு தான் டோஜி பில்ட் பண்ணப்பட்டிருக்கான். அடுத்து டோமா, ஐஸ் ஃப்ரோஸ்ட் பாய்சன். இங்க டோஜியோட கிரேட்டஸ்ட் வெப்பன் அவனோட இன்ஹியூமன் ரெசலன்ஸ் தான். அந்த அப்சல்யூட் ஜீரோ குளிரையும் உடம்பு மறுத்து போற நம்னஸையும் தாண்டி அவன் முன்னாடி புஷ் பண்றான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சண்டை போற டோமாக்கு பிளைண்ட் ஸ்பாட்ல ஒரு பேந்தம் நிக்கிற மாதிரி இருக்கும். அவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டோஜி உள்ள வந்து அவனை அடிச்சிருவான். இப்பதான் நம்ம பீக்குக்கு வந்திருக்கும். கொக்குஷிபோ செஞ்சுரிஸ் ஆஃப் பெர்ஃபெக்ட் டெக்னிக்ஸ் பாடியில வச்சிட்டு இருக்கான். இதுக்கு மேல இது ஹேண்ட் கிடையாது, 2 டோட்டல் ஆப்போசிட்ஸ் மோதிக்கிற ஒரு டுயல். ஒரு பக்கம் ஃப்ளோ ஆகுற ஆர்டிஸ்டிக் மூன் பிரீத்திங், இன்னொரு பக்கம் ப்ரூட்டலான கில்லிங் மோஷன். இங்க டோஜி என்ன பண்றான்னா அவன் கொக்குஷிபோவை டெக்னிக்ல பீட் பண்ண ட்ரை பண்ணல, அவனை அவுட்லாஸ் பண்ண பாக்குறான். அதாவது கொக்குஷிபோவோட 1000 வருஷம் பிராக்டிஸ்ல எங்கேயாச்சும் ஒரே ஒரு ஃபிளா இருக்கான்னு தேடுறான். ஒவ்வொரு வாட்டியும் டோஜியோட இன்வெர்டட் ஸ்பியர் அந்த பிளேட தடுக்கும் போது கொக்குஷிபோவோட பெர்ஃபெக்ட் டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் ஆகாம போகும். ஒரு மில்லிமீட்டர் மிஸ்டேக் இல்லனா ஒரு சின்ன ஹெசிடேஷன் ஜெயிக்க போறது யாருன்னு இதுதான் முடிவு பண்ணும். அந்த ஒரு மொமெண்ட்டை போஸ்ட் பண்ணி வர வைக்க தான் டோஜி உருவாக்கிட்டு இருக்கான். சோ அவன் எல்லாருமே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். எல்லா அப்பர் மூன்ஸையுமே முடிச்சிட்டான். இப்ப தி ஃபைனல் பாஸ் மூசான் கிபுட்சுச்சி வரான். நம்ம சாசரர் கில்லரால இவன் கதையை முடிக்க முடியுமா? இங்கதான் ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் இருக்கு. லாஜிக்கலா பார்த்தா டோஜி கிட்ட இருக்க ஸ்டாண்டர்ட் ஆர்சனல், அதாவது அவனோட ரெகுலர் வெப்பனை வச்சு அவனால மூசானை கொல்ல முடியாது. பட் அவனால கண்டிப்பா ஃபைட் பண்ண முடியும். ரொம்ப இயர்ஸா மூசான் வாங்காத அடிய அவனால கொடுக்க முடியும். மூசானுக்கு டோஜியை சென்ஸ் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால டோஜி ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் தான். மூசானுக்கு பெரிய தலைவலியா இருப்பான். இது மூசானோட வேர்ஸ்ட் நைட்மேர். பியூர் பிசிக்ஸ்க்கும் பயாலஜிக்கும் நடக்கிற சண்டை. யோரிச்சு அவனை 1000 பீஸை வெட்டினப்ப கூட அவன் தப்பிச்சிருப்பான். சோ டோஜி ஜெயிக்கணும்னா மூசானோட மொத்த செல்லையும் டோட்டலா அழிக்கணும். டோஜியோட வெப்பன்ஸ் டேமேஜ் பண்ணும், ஆனா மூசானை கொல்ல தேவை
தேவைப்படுற அந்த சன்லைட் பேஸ்டு டேமேஜ் அது தராது. அது இல்லனா இது ஒரு டிரா தான், யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. ஒரு பயங்கரமான ஸ்டால்மேட் இந்த கிங் ஆஃப் டீமனை கண்ணுக்கு தெரியாத கொல்ல முடியாத ஒரு கோஸ்ட் எப்பயுமே ஹண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஆனா ஒரே ஒரு ரூலை மாத்தினா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த இம்பாசிபிள் ஹண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா அந்த வேலையை முடிக்க டோஜி கையில சரியான வெப்பன் கிடைச்சா என்ன ஆகும்? அதுவும் ஒரு பிட்ச் பிளாக் நிச்சரின் பிளேட். அப்போ நடக்கிற விஷயமே வேற. டோஜோட ஒவ்வொரு அடியுமே காயப்படுத்தும் அண்ட் அந்த காயமும் ஆறாது, கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த கேமே டோட்டலா மாறிடும். இந்த ஒரு சேஞ்ச் அந்த டீமன் கிங்க டேக் டவுன் பண்ண போதுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அனாலிசிஸ பியூர் கேனனா வச்சு ஸ்டோரியில இருக்கிற மாதிரி போட்டது போதுமா, இல்லனா பார்ட் 2 வேணுமா? வேணும்னா சொல்லுங்க. அதுல அல்டிமேட் ஸ்கினரியோவை கிரியேட் பண்ணி டோஜி கையில அந்த வெப்பனை கொடுத்து கதையை முடிக்கலாம். 50 லைக்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா பார்ட் 2 வரும். உங்களோட ஓட்ஸ் தான் அடுத்த வீடியோவை டிசைட் பண்ணும். இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ வில் see you in the next one.